வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நீண்ட நாளைய கோரிக்கை. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன கோரிக்கை அப்படின்னா, மேட்டூர் டேம் அப்படிங்கிறது முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மேட்டூர் டேமுக்கு இருக்கக்கூடிய ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தினமுமே ஈரோட்டில் இருந்து காலையில் கிளம்பி அங்கேருந்து சேலம் வழியாக மேட்டூர் டேம் போயிட்டு ரிட்டன் ஈவினிங் மேட்டூர் டேமில் இருந்து கிளம்பி திரும்பவும் ஈரோடு வரக்கூடிய பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இருக்கிறது. ஆனால் ரொம்ப நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒரு பகுதியை ரயில்வே மறந்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. பாண்டிச்சேரியிலிருந்து மேட்டூர் டேம் வரைக்குமே ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு. இது பாண்டிச்சேரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அட்லீஸ்ட் திருச்சியில் இருந்தாவது நிச்சயமாக மேட்டூர் டேமுக்கு ஒரு ரயிலானது இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு ரயிலானது தினமுமே கிளம்பி அங்கே இருந்து திருச்சி வந்து, திருச்சியில் இருந்து கரூர் வழியாக ஈரோடிலிருந்து சேலத்திலிருந்து மேட்டூர் டேம் வரைக்கும் இயக்குனா ரொம்ப வசதியாக இருக்கும். இன்னொன்று, பாண்டிச்சேரியில் இருந்து டைரெக்டாக சேலம் வரக்கூடிய ரூட்டும் இருக்கிறது. சேலத்தில் இருந்து மேட்டூர் டேம் வரைக்கும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஆனால் அதில் ஒரு ரயில் மட்டும் இயக்குனா நல்லா இருக்காது இல்லையா? இப்போது நம்முடைய போடிநாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் போடிநாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து 2 ரயில்கள் இப்போதைக்கு இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ரயில்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது. இது நம்முடைய தேனி மாவட்டத்தை பொறுத்தளவு. ஆனால் ஈரோடு மாவட்ட மக்களினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, நிச்சயமாக மேட்டூரிலிருந்து கிளம்பக்கூடிய ரயில்களாக அந்த ரயிலானது ஈரோடுக்கு ஒரு ரயில், சேலத்துக்கு ஒரு ரயில் இப்படிலாம் அவங்க கேட்கவே இல்லை. அங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு. நிச்சயமாக பாண்டிச்சேரி மேட்டூர் ரயில் ஆனது வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த கோரிக்கையை ரயில்வே நிர்வாகம் நிச்சயமாக பரிசீலனை செய்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு. பாண்டிச்சேரிக்கும் மேட்டூர் டேமுக்கும் எப்போ ரயில்கள் இயக்கப்படும்? இப்போ பாண்டிச்சேரியிலிருந்து நம்ம மேட்டூர் டேம் போகணும் அப்படின்னா பஸ்ஸில் வந்துடலாம். ஆனால் ட்ரெயினில் வரணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஈரோடு அங்கேருந்து இந்த ட்ரெயினை பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. மேட்டூர் டேமிலிருந்து நிறைய ரயில்கள் இயக்கப்பட வேண்டும். அப்போது தான் சுற்றுலாவானது மேம்படும். சுற்றுலா மேம்படுவதோடு மட்டுமல்லாமல் ரயில்வேவுக்கான வருமானமும் அதிகரிக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.